إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله تعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. உலகத்துக்கு தலைவராக வந்த எங்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய சாலிஹான நல்லடியார்கள், நல்ல மக்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத் உண்டாவதாக. ஜுமாவுடைய பிரசங்கத்தை கேட்க வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்வினிலே இவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படி, எவைகளை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானோ அவைகளை நமது வாழ்வினிலே முற்று முழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெருங்குமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சங்கையான மாதத்திலே இருக்கிறோம், ஒரு கண்ணியமான மாதத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ரமதானிலே ஹயாத்தோடு இருப்பதை விரும்பி இருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதம் வந்து விட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்திடுவாயாக. ஆயில பரக்கத் செஞ்சிடு, ஆஃபியத்துல பரக்கத் செஞ்சிடு, ரிஸ்க்ல பரக்கத் செஞ்சிடு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்திடுவாயாக, ரமதானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய 16வது நோன்பை நோற்றிருக்கிறோம். இன்னைக்கு 17வது இரவு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் எங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. நாங்க எல்லாம் சொல்றோமா, வேகம், காலம் வேகமா போகுது, வேகமா போகுது. ஒரு பெரியார் சொல்கிறார், காலம் வேகமாக போவதில்லை, உங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட நேரம் வேகமாக வருகிறது. உனக்கு முடிவு செய்யப்பட்ட நேரம் வேகமாக வருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, தக்வா செய்து வாழக்கூடிய உண்மையான முஃமினாக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல அல்லாஹ் தந்த ஞாபகத்தில் இருக்கிறானே, இந்த அத்துணை ஞாபகங்களும் அல்லாஹ் அடியானுக்கு கொடுத்த சந்தர்ப்பங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வயதை கொடுத்திருக்கிறான், ஆயுளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கிறான், சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வெறுமனே உலகத்துல வாழ்றது, உலகத்துல சம்பாதிப்பது, உலகத்திலே ஆரோக்கியமாக இருப்பது, அவருடைய வாகனம், அவருடைய குழந்தை, அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம், அவருடைய உற்றார் உறவினர், அவருடைய சூழல், அவருடைய நிம்மதி,
எல்லாமே அவன் உலகத்தை அப்படியே கட்டி அணைச்சிட்டு அனுபவிச்சுட்டு போறதுக்கு இல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கூற்று இருக்கிறது, ஒரு கருத்து. அவர்கள் சொல்லுவார்கள், தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவார்கள், போதிப்பார்கள், நசீஹத் அன்பார்ந்தவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஒரு மனிதனுக்கு முன்னால், உங்களுக்கு முன்னால் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்னால் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனாசாவுக்கு என்ன இல்லை? நாங்க சொல்லுவோம், என்ன இல்லை? காது இல்லையா, கண் இல்லையா, வாய் இல்லையா, ஹார்ட் இல்லையா, குடல் இல்லையா, கை இல்லையா, கால் இல்லையா? அந்த ஜனாசாவுக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்ப என்ன இல்ல? யஸ்அலூனக அனிர் ரூஹ். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், நபியே உங்கள்ட்ட ரூஹ்ண்டா என்னன்னு கேட்பாங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே நீங்க சொல்லுங்க, ரூஹ்ண்டா என்ன தெரியுமா? ரூஹ்ண்டா அல்லாஹ்வுடைய கட்டளை. அது ரூஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை. அது வாண்டா வரும், அது போண்டா போகும். அல்லாஹ் ஒரு அடியானுடைய உடலிலே அவனுடைய உயிரை எடுக்க நாடி விட்டால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டால் அவனுடைய உடம்பை விட்டும் அவனுடைய ரூஹ், அவனுடைய உயிர் பிரிக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. சொல்லுவார்கள், அடியானே உனக்கு முன்னால் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜனாசாவை பார்த்தும் நீ உலகத்திலே எனக்கு ஒரு மௌத் இருக்குது நீ படிக்கலண்டா, உலகத்துல படிக்கிறதுக்கு இடம் கிடையாது, இடம் கிடையாது. எத்தனை உயிர்களை, எத்தனை ஜனாசாக்களை எங்கட கரங்களால் சுமந்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களை குளிப்பாட்டி இருப்போம், எத்தனை ஜனாசாக்களை சுமந்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களுக்கு தொழுவித்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களை அடக்கம் செய்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களுக்கு அதனுடைய தலைமாட்டுக்கு மண்பிடி கொடுத்திருப்போம், எத்தனை ஜனாசாக்களின் கபர்களுக்கு மண்ணை வாரி போட்டிருப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சொல்லுவார்கள், அடியானே நீ ஒரு மையத்தை, ஒரு மௌத்த, ஒரு ஜனாசாவை பார்த்ததுக்கு பின்னால உனக்கு ஒரு மௌத் இருக்குது நீ படிக்கலண்டா, உலகத்துல படிக்கிறதுக்கு வேற இடம் இல்ல. சொல்லுவார்கள், அடியானே அந்த உடம்புல இருந்து அல்லாஹ் அவருடைய ஹயாத்தின் சந்தர்ப்பத்தை எடுத்து விட்டான். வாழ்க்கையிலே பணம் என்பது ஒரு சந்தர்ப்பம். அதை சதகா செய்யலையானால், அதனை செலவழிக்க இல்லையானால், தான தர்மம் கொடுக்கவில்லையானால், அந்த சந்தர்ப்பத்தை அவனுடைய மௌத் என்ற அந்த 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 மௌத் அவருடைய அவ்வளவு சந்தர்ப்பத்தை ருசித்து விடும், எடுத்து விடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்லுவாருன்னா, சொல்லுவாங்க, அடியானே அந்த ஒரு ஜனாசாவுக்கு தஸ்பீஹ் சொல்ல முடியுமா, ஒரு தஹ்லீல் சொல்ல முடியுமா, ஒரு தக்பீர் சொல்ல முடியுமா, ஒரு தஹ்மீத் சொல்ல முடியுமா, ஒரு சுஜூத், ஒரு ருக்கு, ஒரு திலாவத் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனை உயிர் இல்லை, உயிர் இல்லை, ரூஹை அல்லாஹ் கரட்டி விட்டான். எனக்கும் உனக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை பாக்கியாக்கி வைத்திருக்கிறான். எவ்வளோ அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யலாம், எவ்வளோ தஹ்மீத் செய்யலாம், எவ்வளோ தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், எவ்வளோ தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லலாம், எத்தனை சுஜூதுகள் செய்யலாம், எவ்வளவு அல்லாஹ் பாதர செலவழிக்கலாம், அல்லாஹ் சதகாக்களை கொடுக்கலாம், ஜகாத்துகளை வெளியாக்கலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாள் பாதையால் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா செல்கிறது. அந்த ஜனாசாவை பார்த்து ஒரு மாணவர்கிட்ட கேட்டாங்க, ஏ மாணவனே, இந்த ஜனாசா ஒன்று போகுது, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தால் இவன் என்ன செய்வான்? இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீட்டி கொடுத்து விட்டான், இவன் என்ன செய்வான்? சுப்ஹானல்லாஹ், சக்கராத்தை பார்த்து விட்டான், மௌத்தை பார்த்து விட்டான், அனைத்தையும் கண்டு விட்டான், மலக்குல் மௌத்தை பார்த்து விட்டான். தனது அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுவான், தன்னுடைய அனைத்து பொருட்களையும் கொடுத்து விடுவான், தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்து விடுவான், தஸ்பீஹிலே கழித்து விடுவான். சொன்னார்கள், மாணவனிடம் கேட்டார்கள், மாணவனே அல்லாஹ் இதை செய்வானா? அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய ஒரு மனிதன் அல்லாஹ் ரூஹ் எடுத்துட்டான்டா, அவனுக்கு அந்த ரூஹ் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. அவனுடைய நேரம் வந்து விட்டதா, லா யதஅخرون ساعة ولا يستقدمون. ஒரு செகண்ட் முற்படுத்தப்பட மாட்டாது, ஒரு செகண்ட் பிற்படுத்தப்பட மாட்டாது. அவனுடைய தவணையிலே, அவனுடைய நேரத்திலே அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டு விடும். சொல்லுவார்கள், யா அடியானே, ஆனா அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கல, எனக்கும் உனக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று புத்திமதி சொல்வார்கள்.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தர்ப்பம். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், ஹயாத் என்பது ஒரு சந்தர்ப்பம், ஆரோக்கியம் என்பது ஒரு சந்தர்ப்பம். ஆரோக்கியம் என்பது சந்தர்ப்பம். ரமதானை அல்லாஹ் அடையும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எப்படி பூரித்து போனார்கள்! இந்த ரமதானை அடையும் பொழுது சஹாபாக்கள் எப்படி பூரித்து போனார்கள்! அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை எடுத்து பாருங்க. சஹாபாக்கள்ட, இமாம்கள்ட, தாபிஊன்கள்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், புரட்டி பாருங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்துணை குர்ஆன்கள், எத்துணை திலாவத்துகள், எத்துணை திக்ர்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்துணை வாழ்க்கையையும் ரமதானிலே கழிக்கும் பொழுது தன்னுடைய அனைத்து சஹாபாக்களும் பெரியார்களும் குர்ஆனுக்கு நேரம் கொடுத்தார்கள். எங்கட உள்ளத்துல கையை வச்சு கேட்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, ரமதான் 15ஐ கடந்து விட்டோம். அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, அடுத்த வருடம் எங்களுக்கு இந்த ரமதான் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியா. ஹதீஸுடைய கருத்துப்படி நிஸ்ஃபு ஷாபான்ல அந்த பராஅத்துடைய அந்த ஷாபானுடைய 15ஆம் பிறை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியாருடைய பட்டோலைகளை வானத்தின் பக்கம் உயர்த்துகிறான். அவனுக்கு புதிய பட்டோலை வழங்கப்படுகிறது. அந்த பட்டோலையிலே என்னுடைய ஆயுள் எவ்வளவு அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். அடுத்த வருடத்தில் எனது கணக்கு என்ன என்பதை நானும் அறிய மாட்டேன், நீங்களும் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரமதானை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான், பாக்கியமாக தந்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, ஒரு கூட்டம் நாங்கள் அமல் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மஸ்ஜித் அலங்கரிக்கப்படுகிறது, மஸ்ஜிதிலே கஞ்சி விநியோகிக்கப்படுகிறது, மஸ்ஜிதிலே தொழுவிக்கப்படுகிறது, தஸ்பீஹ் தொழுவிக்கப்படுகிறது, தராவீஹ் தொழுவிக்கப்படுகிறது, கியாமுல் லைல் நடக்கிறது, பயான் நடக்குது, திக்ர் நடக்குது, திலாவத் நடக்குது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமதானை நாங்கள் எப்படி அழகுபடுத்த வேண்டும்? இந்த ரமதானை அமல்களை கொண்டு அழகுபடுத்த வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வினடியார்களே, இது ஒரு பகுதி இருக்க, இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை நானும் நீங்களும் கட்டாயம் பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். இத கொஞ்சம் நான் கல்புக்கு எடுத்து யோசிச்சு பார்ப்போம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ் கேட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட, தோழர்களே, பங்களோட்காரன்டா யாரு? பங்களோட்காரன். நாங்க என்ன சொல்லுவோம்? பங்களோட்காரன்டா எங்கட பாஷையில சொல்லுவோம், நல்ல வியாபாரம் செஞ்சாரு, திடீர்னு டவுன் ஆயினாரு. நல்ல தொழில் செஞ்சாரு, திடீர்னு இல்லாம போனாரு. நல்ல சல்லிச்சு, ஓட்டு வாசலிச்சு, எல்லாம் வெள்ளத்துக்கு போய்த்திருச்சு, பங்களோட் ஆயிட்டாரு. செல்லுமா இல்லையா? எங்கட பாஷையில எங்கட மாதிரி சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யாருக்கிட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ இவன் தானே பங்களோட்காரன், இவன் தானே பங்களோட்காரன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் பங்களோட்காரன் இல்ல, இவன் பங்களோட்காரன் இல்ல. பங்களோட்காரன் யாரு தெரியுமா? கியாமத்துடைய நாளையிலே மலையளவு நன்மையை கொண்டு வருவான். மலையளவு நன்மை, மலையளவு நன்மை. அவருடைய சதகா, அவருடைய தான தர்மம், அவருடைய ஸகாத், அவருடைய நோன்பு, அவருடைய கியாம், அவருடைய தஹஜ்ஜுத், அவருடைய தராவீஹ், அவருடைய இபாதத், அவருடைய அவ்வல் தக்பீர் எல்லாமே இருக்குது. மலையளவு நன்மையை கொண்டு வருவார். அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இருக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் வருவாரு, சொல்லுவார், யா அல்லாஹ், தரபஹாதா, இவன் எனக்கு அடிச்சானே அல்லாஹ், அகலமாலி ஹாதா, ஏண்ட பொருளை சாப்பிட்டானே அல்லாஹ், ஷதபஹாதா, எனக்கு ஏசினானே அல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல லஸ்டாகினா முக்கு கொடுக்கிறதுக்கு யாராவது வருவாங்க. குடும்பம் ஈக்கும், கூட்டாளி ஈக்கும், நண்பர்கள் ஈப்பாங்க, யாராவது வருவாங்க. லொஸ்டாகினா சல்லி தருவாங்க, பிரச்சனை வந்தா முக்கு கொடுப்பாங்க, கஷ்டம் வந்தா உதவி செய்வாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் இருக்குது. கியாமத்துடைய நாளில யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். இந்த ஹதீஸை நானும் நீங்களும் கல்வில எடுத்து யோசிப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாளையில அவனுடைய அமல்கள் பிரித்து கொடுக்கப்படும். ஹதீஸ், இவ்வளவு அமல் செஞ்சானே,
சுப்ஹானல்லாஹ், மலை அளவு நன்மை அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் வருவாங்க, முறப்பாடு செய்வார்கள். அவனுடைய அமல்கள் பிரித்து கொடுக்கப்படும். பிரித்து கொடுத்து 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 இப்ப கொடுக்கிறது கொண்டும் இல்ல. முறைப்பாடு செய்தவர்களின் அவர்களுடைய பாவங்கள் இவன் மீது சாட்டப்பட்டு இவனை எல்லாம் நரகவாதியாக்கிடுவான். இப்ப சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ், உண்மையான பகலோட்காரன் யாரு? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட ரமதான் எவ்வளவு கடந்துருச்சு, எங்கட ரமதான் பைத்திருச்சு, 15 நோன்பு பைத்திருச்சு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் யாருக்கும் அநியாயம் செய்திருக்கிறேனா? நான் யாருடைய பொருளையாவது சாப்பிட்டு இருக்கிறேனா? நான் யாருக்காவது அடித்திருக்கிறேனா? நான் யாருக்காவது ஏசி இருக்கிறேனா? அன்பார்ந்தவர்களே, ரமதானை கஷ்டத்தோடு பிடிக்கிறோம். வெயில் அடிக்கிறது, பசி வருது, தாய்த்திருக்கிறோம், நின்று வணங்குகிறோம், இபாதத்து செய்கிறோம், தான தர்மம் கொடுக்கிறோம். கியாமத்துடைய நாளையிலே முஃப்லிஸாக ஒரு மனிதன் பங்களோட்டுக்காரனாக ஆகினார். அவனுக்கு யாரு பாரம் கொடுப்பார்? கியாமத்துடைய யாரு பாரம்? யாருமே பாரம் தர மாட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால அநியாயம் என்று சொல்றது லேசான ஒன்று இல்ல. அநியாயம் என்று சொல்றது லேசான ஒன்று இல்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமதானை இபாதத்துகளை கொண்டு அலங்கரிப்பதோடு இந்த ரமதானை தௌபாவை கொண்டு அலங்கரிப்போம். தௌபா செய்வோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, அடித்திருக்கிறேனா மன்னிப்பு கேளுங்க. இந்த உலகம் இருக்குதே, இந்த உலகம் தீர்த்துக் கொள்ளும் இடம். யாருக்காவது அடிச்சா, பாப்பா ஸ்ரீதேவி மன்னிச்சுக்கோங்கன்னா மன்னிச்சு கொள்வாரு. யாருக்காவது பொருள் எடுத்தீண்டா, ஸ்ரீதேவி நான் தெரியாம பாவம் கொண்டு செஞ்சுட்டேன், இதாங்க வச்சுக்கோங்கன்னா எடுத்துக் கொள்வாரு. அன்பார்ந்த அல்லாஹ்வினர்களே, உலகம் தீர்த்துக் கொள்ளும் இடம். கியாமத்துடைய நாளிலே யாரும் தீர்த்துக் கொள்ள முடியாது. கியாமத்துடைய நாள் தீர்ப்பு வழங்கும் நாள். கியாமத்துடைய நாள் தீர்ப்பு வழங்கும் நாள். அல்லாஹ்வின் அடியார்களே, நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள் இருக்குது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ஜும்மாவுடைய நேரம் இடம் கொடுக்குதில்லை. நான் சுருக்கமாக சொல்கிறேன், நாங்க யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் எங்கட நோம்புல என்ன பிரயோசனம் இருக்க போகுது? நான் யாருடைய பொருளையாவது சாப்பிட்டு இருந்தால் நான் அதற்குண்டான தௌபாவை செய்யலன்னா ஏன் ரமதான்ல என்ன பிரயோசனம் இருக்க போகுது? ஹதீஸுடைய ஒரு நீளமான ஹதீஸுடைய ஒரு துண்டை மட்டும் சொல்கிறேன். இந்த ரமதானுடைய இறுதி நாளிலே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். மலக்குமார்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் அடியார்களோடு எப்படி நடந்து கொண்டார்? லேசான நாளிலே இது லேசான மாசமா? சுப்ஹானல்லாஹ், ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய கூலி, ஒரு சுன்னத்துக்கு ஃபர்துடைய கூலி. ஒரு அடியான் நோம்பு திறக்கிற நேரத்துல அந்த பசி வந்து அந்த அடியான் அந்த பசியோட தடமாறி வேகமாக சாப்பிடுகிறான். இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் பசியோடு தாகத்தோடு இருந்து அவன் அந்த சாப்பாடை சாப்பிடும் விதத்தை பார்த்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வினர்களே, எவ்வளவு பரக்கத்தான மாசம் இது! அன்பார்ந்த அல்லாஹ்வினர்களே, ஆயிரக்கணக்கான நரகத்துக்கென்று முடிவு செய்யப்பட்டவர்களை அல்லாஹ் சுவனவாசிகளாக்குகிறான். அவ்வளவு பரக்கத்தான மாசம். இந்த மாதத்திலே ஒரு அடியான், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடேண்டா. அல்லாஹ் சொல்கிறான், யா அடியானே உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் அடியானுக்கு பரிபூர்ணமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். இந்த மாசத்துல அவருடைய கடைசி இறுதி நாட்கள்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொடுக்கிறார் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பொது மன்னிப்பு கொடுக்கிறார். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டார். அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுக்கு ஒரு வழக்கு கொண்டு இருக்குது. சும்மா யோசிக்கிறேன், ஒரு வழக்கு உதாரணம் சொல்றேன். வழக்கு எப்படி? பலபோற வழக்கு, ஒரு வழக்கு தான் இருக்குது. கோர்ட்ல கூப்பிட்டு தீர்ப்பு அளிச்சுட்டாங்க, உங்களோட வழக்க நாங்க மன்னிச்சிட்டோம். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஒருத்தருக்கு 10 வழக்கு இருக்குது, கோர்ட்ல கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க, உங்களோட எல்லா வழக்குலையும் நீங்க நிதாசாகிட்டீங்க,
அது எவ்வளவு சந்தோஷம் வரும். அல்லாஹ் அடியார்களை பார்த்து சொல்றான், அடியார்களுடைய அத்துணை பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். அன்பானவர்களே, எவ்வளவு பரக்கத்தான மாசம் இது. இந்த மாசத்துல கூட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது கிடையாது. முதலாவது சொன்னாங்க, முதுமினுல் ஹம்ர், போதை வஸ்துவிலே தொடர்ச்சியாக இருக்கிறான். அன்பானவர்களே, நேரம் இடம் கொடுக்குதில்ல, போதை வஸ்துவிலே தொடர்ச்சியாக இருக்கிறாரு. அது தூளாக இருக்கலாம், அது 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 போயிலையாக இருக்கலாம், அது புகையாக இருக்கலாம், அது கட்டியாக இருக்கலாம், அது திரவாக இருக்கலாம், அது எதுவானாலும் சரி, அதால் போதை வரலாம், அதில் போதை வராமல் இருக்கலாம், அது கூடுதலாக இருக்கலாம், அது கொஞ்சமாக இருக்கலாம், அது மூக்குல வச்சாலும் சரி, அது வாயில வச்சாலும் சரி, அது போதை. அது உங்களுக்கு போதை வரலன்னா ஹராம், போதை வராட்டி ஹராம். யாரும் அவரோட நஃப்ஸுக்கு ஃபத்வா கொடுக்கவானா, ஃபத்வா கொடுக்கவானா. இப்ப நாங்க பழகிட்டோம், இது பழக்கத்துக்கு போடுறோம். இல்ல, மார்க்கம் சொல்லுது, பழக்கமோ பழக்கம் இல்லையோ, கொஞ்சமோ கூடிய ஹராம் ஹராம். இந்த பாவத்திலிருந்து தௌபா செய்யாத வரையில அல்லாஹ் இந்த பரக்கத்தான மாசத்துல கூட உங்களோட இஸ்திக்ஃபார் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெரிய தலைப்பு இது. இரண்டாவது சொன்னார்கள், ஆகுல்லி வாலிதை, தன்னுடைய பெற்றோரை நோவினை செய்கிறான். அன்பானவர்களே, எவ்வளவு அழகாக இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம். அன்பானவர்களே, எவ்வளவு அழகான சாப்பாடு என் மனைவியுடன் என் குழந்தையுடன் நன்றாக புசிக்கிறோம். என்னை பெற்றவள் என்னுடைய தகப்பன், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், அவள் புசித்தாளா, சாப்பிட்டாளா, உடுத்தாளா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லுவார்கள், உன்னுடைய தாயுடைய உள்ளத்தை நோவித்தால் இந்த வரக்கத்தான மாசத்துல உன்ன தாயுடைய உள்ளத்தை நோவிச்ச உனக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கும் தௌபா கிடையாது. மூணாவது சொன்னாங்க, ஹாஃபிது ரஹீம், சொன்னார்கள் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறான். நாலாவது சொன்னார்கள், தன்னுடைய சகோதரனுடன் 3 நாளைக்கு மேலான பேசாம இருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் இருக்கிறது. உலகத்திலே தீர்த்துக் கொள்ளுவோம், கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் தீர்ப்பு வழங்கி விடுவான். ரமதான் பரக்கத்தான மாதம் சகோதரர்களே, இதெல்லாம் எங்கட புடிவாதத்தால நாங்க உடல் ரெடி இல்லைன்னா, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் என்ன வேலை உலகத்துல நானும் நீங்களும் எந்த இடத்திலே இருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இந்த மிம்பர் சாட்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு மிம்பரிலும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்விலே, நானும் நீங்களும் இந்த காப்பட்டுக்கு மேலாக, இந்த ஃபேனுக்கு கீழாக எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக இந்த ஹுதுபாவை கேட்கிறோம், எவ்வளவு அழகா தராவீஹ் தொழுகிறோம், எவ்வளவு பயான்களை கேட்கிறோம், எவ்வளவு கியாமுல் லைல் தொழுகிறோம், எவ்வளவு அழகாக நோன்பு பிடிக்கிறோம். எங்களுக்கு ரிஸ்க்குக்கு பஞ்சம் இருக்குதா? எங்களுக்கு என்னவாவது ஒரு கஷ்டம் இருக்குதா? எங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குதா? கொஞ்சம் காதை நுழைத்து பாருங்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அந்த காசாவுடைய மக்களை திரும்பி பாருங்கள், என்ன இருக்குது அவங்களுக்கு. அன்பார்களே, ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறது, அந்த ரொட்டி துண்டு அது அப்படியே காய்ந்து போய் பழையதாக இருக்கிறது. அந்த சிறு குழந்தை சொல்லுது, எங்களுக்கு ஒரு கிழமையா இதுதான் சாப்பாடாக இருக்குது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் 10 ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. ஒரு தகப்பன் சொல்றாரு, இது என்னுடைய 10 ஆண் மக்கள், என்னுடைய 10 ஆண் மக்கள் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில ஏன் ரப்புல் ஆலமீன் எனக்கிட்ட வந்து நீ தீனுக்கு என்ன செஞ்சன்னு கேட்டா நான் சொல்லுவேன், யா அல்லாஹ், இது ஏண்ட 10 ஆம்பளை புள்ளகள், யா அல்லாஹ், ஏண்ட 10 ஆண் குழந்தைகளும் உன்னுடைய பாதையிலே ஷஹீத், உன்னுடைய பாதையிலே ஷஹீத். ஒரு தாய் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய 3 ஆண் குழந்தைகள், என்னுடைய 3 ஆண் குழந்தைகள், என்னுடைய 3 ஆண் குழந்தைகளும் கியாமத்துடைய நாளையில நீ எனக்கிட்ட கேட்பாய், அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதை செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், என்னுடைய 3 ஆண் குழந்தைகள் உன்னுடைய பாதையில ஷஹீத்.